இஸ்லாமிய மதத்தில் விவாகரத்திற்கு முத்தலாக் கூறும் வழக்கத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வழக்கை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்தி வருகிறது. முத்தலாக் முறை சரியானதே என முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் வாதிட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் அமராவதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, முத்தலாக் முறையை மாற்றாவிட்டால் அதற்கு தடை விதிக்கும் விதமாக மத்திய அரசு சட்டத் திருத்தம் கொண்டுவர வேண்டியிருக்கும் என்று கூறியுள்ளார். இது தனிநபரின் சொந்த விவகாரங்களில் தலையிடும் விவகாரம் கிடையாது என்றும் பெண்களுக்கான நீதி, சம உரிமை தொடர்பானதாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்து மதத்தில் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த சதி நடைமுறை சட்டத்தால் மாற்றப்பட்டது என்றும், அதேபோன்று குழந்தை திருமணம், வரதட்சணை ஆகியவற்றுக்கு எதிராக சட்டம் கொண்டுவரப்பட்டு அதனை இந்து சமூகம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். சமூகத்தின் நலனுக்கு எதிராக கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் குறித்து இந்து சமூகம் அவ்வப்போது விவாதம் நடத்தி தீர்வை கண்டுவருவது போல மற்ற சமூகத்திலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார்.